அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹிந்தியில ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ராபிட் ஹவுஸ் அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி படத்தோட வலைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, புதுசா கல்யாணமான ஒரு ஜோடிகள் தங்களோட ஹனிமூனை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக ஹிமாச்சல பிரதேஷ்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் போனவங்களுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பா மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னோட கணவரோட கொடுமை தாங்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய முடிவு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அது என்ன, இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன நடந்தது அப்படின்றத நாம ஃபர்தரா கண்டினியூ பண்ண போறோம். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே கோமல் அப்படின்ற ஒரு பெண்ணையும் அவங்களோட கணவரே நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ கல்யாணம் ஆயிடுச்சு, இதனால ஹனிமூனுக்காக ஹிமாச்சல பிரதேசத்துக்கு கார்ல வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது கணவர் மேப்பை பாக்குறாரு. என்ன ரோடு இப்படி இருக்கு, இந்த ரோட்டை எல்லாத்தையும் எப்படி நம்ம கடக்க போறோமோ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசிட்டு வந்துகிட்டே இருக்கு. கரெக்டா இவங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. அண்ட் லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல அந்த கேப் ஓட்டிட்டு வந்தார் இல்லையா, அந்த நபர் எவ்வளவு ஆச்சுன்னு கேட்கும்போது 2000 ரூபான்றாரு. 1 கிலோமீட்டருக்கு நீ எவ்வளவு சார்ஜஸ் சொன்ன, இப்ப ரவுண்டா 2000 அப்படின்னா என்ன கதை, கிலோமீட்டர் வரைக்கும் நீ பைசா போட்டு கரெக்டா எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி 2000 ரூபாய்க்கு ஒரு 200 ரூபாய் கம்மியா இருக்கும். சோ இந்த விஷயத்த கரெக்டா பேசி அந்த நபர் கிட்ட காசு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது, அதே சமயத்துல கேப் ஓட்டிட்டு போனாலே அவரோட வண்டி பின்னாடி ஒரு பேப்பர் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த பேப்பரை பாக்குறாரு, பின்தொடர்ந்து அவர் துரத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்க. அந்த மனுஷன் ஏற்கனவே கடுப்பேத்திட்டா காரை நிறுத்த வேணான்னு போய்கிட்டே இருக்கும்போது இவர் அந்த பேப்பரை தொடராரு, அப்படி பிடிக்கிறார். சோ அந்த பேப்பரை எடுக்கிறது மூலமா தான் இவருக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது அப்படின்றத நமக்கு இங்க காமிக்க. அதே சமயத்துல இவருக்கு ஓசிடி பிரச்சனை இருக்கு அப்படின்றதையும் நமக்கு இங்க அப்படியே ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்கணும், எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கணும் அப்படின்றது இவரோட உடம்புல ஊறி போன விஷயம் அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது, ரெசார்ட்ல தங்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த ரெசார்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃபேமிலி வர ஆரம்பிக்கிறாங்க. இதுல அந்த ஃபேமிலியோட பையனான மோகித் அப்படின்றவனையும் காமிக்கிறாங்க. செம்மையா பாடிக்கிட்டு இவங்களை வரவேற்றுட்டு இவங்களோட இடத்துக்கு கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இதோட பேர் தான் ராபிட் ஹவுஸ் அப்படின்றது. சோ இவங்க சின்னதா ஒரு ரெசார்ட் மாதிரி கட்டியிருக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ராபிட் ஹவுஸ் பேர் வச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இங்க இருக்க ஒவ்வொரு ரூமும் இன்டர் கனெக்டா இருக்கும். அதாவது முதல்ல நீங்க ஒரு ரூம்குள்ள நுழைஞ்சீங்க அப்படின்னா அது மூலமா 2வது ரூமுக்கு போகலாம், 2வதுல இருந்து 3வது அப்படின்ற மாதிரி எல்லாமே காம்ப்ளிகேட்டடான வகையில தான் இருக்கும். சோ இதை இவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால இவங்களுக்கு எந்த ரூமுக்குள்ள போனா வெளியே வரலாம் அப்படின்ற எல்லாமே தெரியும். இப்போ 2 பேர் உள்ள வந்திருக்காங்க இல்லையா, அவங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ரூமா சுத்தி காமிச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு மேல கீழே இறங்கிக்கிட்டே இருக்க. கடைசியா இவங்க தங்கக்கூடிய ரூம் வர ஆரம்பிக்குது. சோ இந்த ரூம்ல தான் நீங்க தங்க போறீங்க அண்ட் உங்களோட உடைமைகள் எல்லாத்தையும் நீங்க இங்க வச்சுக்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த நபர் ஒரே ஒரு கேள்விதான், இங்க பாத்ரூம் எங்க இருக்குன்னு கேட்க, அது வெளியில இருக்குன்றாரு. வெளியில இருக்கா, இரவு நேரத்துல வெளியே போனோம் அப்படின்னு ஏதாவது விலங்கு வந்துருச்சுன்னா என்ன பண்றது, இவ்வளவு ரிஸ்காவா வச்சிருப்பீங்கன்னு கேட்க, சார் இது நாள் வரைக்கும் நாங்க இருக்கோம், எந்த விலங்கும் இது வரைக்கும் வந்தது இல்லைன்னு சொல்ல, ஓ இது வரைக்கும் வந்தது இல்லை அப்படின்னா இனிமேல் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா, அப்படி வந்தா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எதிர்மறையான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்க. மோகித்துக்கு இவரோட முதல் அனுபவமே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்றத நமக்கு இங்க காமிக்க. அதே சமயத்துல இப்போ இவங்க ரீச் ஆயிட்டாங்க. ஒரு 3 இல்ல 4 நாள் இங்க தங்கணும் அப்படின்ற பிளானோட தான் வந்திருக்காங்க. முதல் நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கணவர் சொன்னதால இவங்க தன்னோட அம்மாக்கு போன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தாங்க ரீச் ஆயிட்டோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டு இந்த பையனும் ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அம்மாவும் வாழ்த்த. இவங்க போனை கட் பண்ணிட்டு கணவர் கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி போக, அங்க ஷெல்ஃபெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல கணவருக்கு மட்டும் தனியா ஒரு செல்ஃபை புக் பண்ணிட்டாரு. இதுல என்னோட பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையுமே நான் வச்சிருக்கேன், உன்னோடது நீ பக்கத்துல வச்சுக்கோன்னு சொல்லும் போது அவங்க அதை திறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழி ஒண்ணு போக ஆரம்பிக்குது. அந்த வழியில போனா இவங்க இது நேரம் வரைக்கும் இன்டர் கனெக்ட் ஆன ரூம்ல எல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரே வழி, அதாவது கீழே இருந்து ஒரே வழியா இவங்களோட ரூமுக்கு வர மாதிரி ஒரு வழி இருக்கு. அதை பார்த்துதான் இந்த மனுஷன் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே உள்ள வந்திருக்கலாம் இல்லையா, எதுக்காக எங்களை இவ்வளவு சுத்த விட்டான்னு கேட்கும் போது அந்த மனுஷன், இல்ல சார் உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கத்தாக தான் இது பண்ணோம், இதுதான் இந்த இடத்தோட சிறப்பம்சம்னு சொல்லும் போது இந்த மனுஷனுக்கு இது சுத்தமா பிடிக்கிற மாதிரி தெரியல, ஏத்துக்கிற மாதிரியும் தெரியல. இதெல்லாம் நான் கேட்டேன்னா இது உங்களோட பேக்கேஜ்ல எழுதி இருக்கோம், இல்லாத விஷயத்தெல்லாம் எதுக்காகடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கண்ட மேனைக்கு திட்டிட்டு ரூமுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவுல போன் எடுத்து அதுல கேம் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது இவரோட மனைவி இவர்கிட்ட பேசணும்னு போகும்போது, ரீசெண்டா தான் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க கிட்ட சாஃப்டா பேசலாம் இல்லையா, அந்த இதுக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா பயங்கரமான திட்டுக்கள். அதாவது வந்த முதல் நாளே இந்த சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. அவங்க அந்த இடத்துல பயந்து போய் அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல மோகித் இருக்காலியா, ரூமுக்கு வெளியில தான் அவனோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பான். சத்தம் கேட்கறதால அவனுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. என்ன இந்த மனுஷன் இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கானே என்ற சிந்தனையில இருக்கும்போது அப்படியே கற்பனை அந்த 2 பேரையும் சாப்பிட கூப்பிடுறாங்க. அண்ட் மோகித்தோட ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்க இவங்களுக்காக சப்பாத்தி எல்லாத்தையும் பரிமாறிக்கிட்டு இருக்காங்கன்னு இருக்கும். கடைசியா ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் அவங்க இந்த சீதாமா அப்படின்ற ஒரு கடவுளை வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதனால
அதனால மோகித்தோட அம்மா டெய்லி படுக்க போகும்போது ஒரு சப்பாத்தி அந்த கடவுள் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில வைக்கிறது வழக்கமா இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி ஒரு சப்பாத்தியை அவங்க வச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த கோமலோட கனவு இருக்கா இல்லையா, பட்டுன்னு அந்த சப்பாத்தி எடுத்து சாப்பிட்டுட்டு, அம்மா நான் இப்ப சாப்பிட்டுட்டேன், உங்களோட கடவுள் என்ன சாப்பிடுவாருன்னு கேட்க, இல்லங்க நீங்க எங்களோட வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட், நீங்க என்ன வேணா சாப்பிட்டுக்கோங்க, நான் கடவுளுக்காக இன்னும் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே இவரை ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ணி இந்த வீட்டுக்கு வெளியில காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. புதுசா கெஸ்ட் வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக சூப்பரான ஒரு நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அந்த நிகழ்ச்சியை சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கோமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சுத்தமா ஆடவே வரல. இருந்தாலும் கணவர் கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தன்னால முடிஞ்ச விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்க இவருக்கு ஓசிடி பிரச்சனை வேற இருக்கு இல்லையா, தனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அவ்வளவுதான். இதனால அவங்கள பலார்னு ஒரு அறை அரைஞ்சு ஒழுங்கா டான்ஸ் ஆட மாட்டியான்னு கேட்கும்போது எல்லார் முன்னாடியும் இந்த சம்பவம் நடந்து போயிடுது. கோமல் உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. கூட இருக்க மோகித்தும் இதை பார்த்து அந்த நண்பர் கிட்ட கேட்கலாமா வேணாமா, இது தப்பு தானே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள 1000 எண்ணங்களை ஓட்டிக்கிட்டு அதை தட்டி கேட்கணும்னு போகும்போதெல்லாம் இவரோட அப்பா வந்திருக்கவங்களை எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி தடுத்து நிறுத்த அப்படியே கட் பண்ணி கோமலோட ரூமுக்குள்ள காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அடி வாங்கிட்டாங்க இல்லையா, கண் கலங்கி உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட கணவர் நான் பண்ணிக்கிட்டது எல்லாமே தப்புதான் அப்படின்றது எனக்கு புரியுது, ஆனா கோபத்துல நான் இதை எல்லாத்தையும் பண்ணிட்டேன், நான் உன்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கெட்டவல்லமா அப்படின்ற மாதிரி அவர் அழுதுகிட்டே இருக்கும்போது இவங்களால இதை ஏத்துக்க முடியல. அவர் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் அழுதுகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவரை சமாதானப்படுத்தலான்னு போகும்போது அதுக்கும் அந்த மனுஷன் நான் அழுதுகிட்டு இருக்கா இல்லையா, இதுதான் நீ கேக்குறதா, இவ்வளவு பொறுமையா தான் என்ன டீல் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போது இதையும் மோகித் கேட்க ஆரம்பிக்கிறான். மௌனமா இருக்கா. அப்படியே கற்பனா கோமல் தன்னோட அம்மாக்கு போன் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. தான் என்ன நினைச்சு வந்தாங்களோ அந்த விஷயங்கள் சுத்தமா நடக்கவே இல்லை. அவர் பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது அவங்க அட்வைஸ கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்க இதெல்லாம் கடந்துதாமா போய் ஆகணும், அவரோட கோபத்துக்கு முன்னாடி நீயும் கோபமா பேசுன அப்படின்னா 2 பேரும் ஒழுங்கா வாழ முடியாது, வீட்டு கொடுத்து போமா, கொஞ்சம் பொறுத்து போறதுல தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயத்த இவங்களால ஏத்துக்கவே முடியல. சரின்னு போனை வச்சுட்டு இவங்களோட கணவர் கூப்பிடுறாருன்னு போக ஆரம்பிக்க கணவரோட கண்ணாடி பாத்தீங்கன்னா அவர் தூங்கும் போது ஒரு இடத்துல வச்சிருப்பாரு. இவங்க தன்னோட போன் எடுக்கணும் அப்படின்றதுக்காக கண்ணாடியை கொஞ்சம் நகர்த்தி வச்சிருப்பாங்க. இந்த விஷயம் இவருக்கு அப்படியே சுருன்னு ஏற ஆரம்பிக்குது. நான் வச்ச கண்ணாடி வச்ச இடத்துலதான் இருக்கணும், அதை எதுக்காக நீ தள்ளி வச்ச அப்படின்ற மாதிரி இப்பயும் காலையில எழுந்த உடனே திட்ட ஆரம்பிக்க இவங்களோட நாள் இங்க சோகமா தான் ஆரம்பிக்குது அப்படின்றத நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க மோகித் இது எல்லாத்தையும் பார்த்துட்டா இல்லையா, அவங்களை கொஞ்சமாவது கன்சோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க கிட்ட பேசலாம் ட்ரை பண்ண பட்டுன்னு இவங்களோட கணவர் கூப்பிட்டதால ஓடி போயிடுறாங்க. அந்த மனுஷனும் நம்ம இன்னைக்கு வெளியில போகலாம் கிளம்பி தயாராரு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சமயத்துலதான் இவங்களோட தங்கச்சி ஊர்ல இருந்து போன் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னமா ஹனிமூன் ட்ரிப்லாம் எப்படி இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்க போலியேன்னு சொல்ல இவங்க திரும்பி பாக்குறாங்க. கணவர் உள்ள இருக்காரு. கொஞ்சம் தூரம் நடந்து போய் தன்னோட தங்கச்சி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அழுதுகிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இனிமேல் என்னால இங்க ஒரு நாள் கூட இருக்க முடியாது, அவர் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்களை என்னால தாங்க முடியலன்னு கதறிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்றது அப்படின்றது புரியல. இன்னும் 3 நாளோ 4 நாளோ அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு நீ இங்க வந்த அப்படின்னா நம்ம எதுவா இருந்தாலும் பேசிக்கலாமா, இந்த ஒரு சில நாட்களை மட்டும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமான்னு போன வைக்க அப்படியே கட் பண்ண வெளியில போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா. எவ்வளவோ விசிட்டிங் பிளேசஸ் எல்லாம் இருக்கு, அது எல்லாத்துக்கும் போகாம ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஹில் ஸ்டேஷன், அதாவது சுத்தி இந்த மலைகள் தான் இருக்கும், அதுல பயமுறுத்துற வகையில ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு போய் உனக்கு உயரம்னா பயம் இல்ல, இப்ப அந்த பயத்தை போக்குற பாரு அப்படின்ற மாதிரி அவங்கள புடிச்சு தள்ளி விடுற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்க இவங்க பொறுத்து பாக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அழுகையை நிறுத்தவே முடியல. சோ இவங்களோட ஹனிமூன் பயணம் இப்படிதான் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி மோகித்தோட ஃபேமிலி கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த மனுஷன் தன்னோட மனைவியை பயங்கரமா அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. மோகித்தோ நம்ம தட்டி கேட்கலாமா, நம்மளோட இடத்துல தான் அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட பேசும்போதெல்லாம் கணவன் மனைவியோட சண்டையில நாம தலையிடக்கூடாது, அது மட்டும் இல்லாம அவங்க இங்க வந்திருக்க கெஸ்ட் நம்மளோட லிமிட்ல தான் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பையனை கட்டுப்படுத்தி உட்கார வைக்க இது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்றத இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி இந்த மோகித் நல்லா பாட்டு பாடுவான்னு சொன்னா இல்லையா, அவர் ஒரு பாடல பாட ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கோமல் கேட்டுக்கிட்டே தன்னோட கணவரோட எப்படிலாம் வாழலாம் அப்படின்றத ரொம்ப இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயம் உங்களோட கணவருக்கு சுத்தமா பிடிக்கலடே, உன்னோட இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா நீ பாடுற எல்லாத்தையும் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கணுமா, எனக்கு இந்த பாடல் சுத்தமா பிடிக்கல, நீ பாடுறதா இருந்தா வேற எங்கன்னா போய் பாடு அப்படின்ற அவரோட பாடலை கொச்சப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது பயங்கர கோபம் வருது. ஆனா தட்டி கேட்க முடியாத ஒரு நிலைமை. இவரோட அப்பாவும் இவரை திட்டி கொண்டு போறாரே தவிர அந்த மனுஷனை ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாரு அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்க மறுபடியும் கோமலோட டிராஜடியான விஷயங்கள் போக ஆரம்பிக்குது. அவங்க என்ன பண்ணாலும் சரி இந்த மனுஷன் பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்காரு, திட்டிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியல. மறுபடியும் இவங்களோட தங்கச்சிக்கு போன் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. தங்கச்சியும் இப்பயும் என்ன சொல்றதுன்னு தெரியல, நான் தான் முன்னாடியே சொன்ன
ஒன்னும் இல்லமா, இன்னும் 2 நாட்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 2 நாட்களை எப்படியாவது பொறுத்துக்கிட்டேன் அப்படின்னா நம்ம எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண கோமலுக்கு அவங்களோட அப்பா கிட்ட இருந்து போன் வர ஆரம்பிக்குது. அப்பா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லலான்னு ட்ரை பண்ண அந்த மனுஷனும் காது கொடுத்து கேட்கறதா தெரியல. கல்யாணம் பண்ணி வச்சவருக்கு வீடு இருக்கு, வாசல் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீ அவர் கூட ஒத்து போன அப்படின்னா அவரோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்ற மாதிரி இவங்களோட ஃபீலிங்ஸை பத்தி எந்தவித கவலையும் இல்லாம பேசிக்கிட்டே இருக்கு. இவங்க ஒரு மாதிரி ஒடிஞ்சு போறாங்க. அப்படியே கட் பண்ண ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு மறுபடியும் சுத்தி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கூட்டு போய் உட்கார வச்சுட்டு இவர் தன்னோட மொபைல் போன்ல கேம் மட்டுமே விளையாடிக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு ஒரு கால் வர ஆரம்பிக்குது. அந்த கால் மூலமா இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா இவங்களோட வீட்டு பக்கத்துல மாவு மில்ல வேலை செய்யற ஒரு பையன் இருந்திருப்பான். அந்த பையனுக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும் போல, காதல வெளிப்படுத்தியே இருந்திருக்க மாட்டா. இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போ என்னோட மனசுல இருக்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த விஷயத்த ரொம்ப நாளா நான் சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் எவ்வளவு அழகா அவங்கள காதலிச்சார். இவங்க கூட எவ்வளவு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்ற விஷயங்களை அழகா சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இந்த விஷயங்கள் பயன்பெறாது அப்படின்றது எனக்கு புரியும். இருந்தாலும் என்னோட மனசுல இருக்க பாரத நான் உங்ககிட்ட இறக்கி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு போகும்போது இவங்களுக்கு தன்னோட கணவரை பத்தின யோசனைகளும் இந்த நபரை பத்தின யோசனைகளும் வந்துகிட்டே இருக்கு. நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி பாத்ரூம்குள்ள போய் கதறி அழுதுகிட்டே இருக்கு. இந்த சத்தத்தை மோஹித் கேட்க ஆரம்பிக்கிறான். இந்த விஷயம் வெளியே போக கூடாது, அதாவது அவங்க மனசு விட்டு அழணும் அப்படின்றதுக்காக ஒரு ட்ரம்ஸ் எடுத்து பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்க அந்த சத்தத்துல இவங்க தன்னோட மனசுல இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் அழுது தீர்க்கிறாங்க அப்படின்றத காமிச்சு அப்படியே கட் பண்ண அன்னைக்கு இரவு வழக்கம் போல அவர் கேம் எல்லாத்தையும் ஆடிட்டு தன்னோட கண்ணாடியை கரெக்டா அந்த இடத்துல வச்சுட்டு இவங்க கிட்ட நெருங்கணும்னு ட்ரை பண்ணும்போது இவங்களுக்கு உடம்புக்கு முடியல. இதனால இது எதுவும் வேறாமேன்னு சொல்லும் போது இதுக்கும் அந்த மனுஷன் கத்திக்கிட்டு இருக்காரு, இதை மோஹித் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணா. இதுக்கு அடுத்த நாள் காலையில விசிட்டிங் பிளேஸுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லா இடங்களையும் சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட கணவர் பண்ற எல்லா தப்பையும் பண்ணிட்டு நான் அடிக்கடி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எல்லாருமே ரொம்ப கெட்டவ அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் கோவப்படுறது எல்லாமே எதிரில் இருக்கவங்க எனக்கு சரியா ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னா மட்டும்தான். சோ இதை நீ சரி பண்ணிக்கிட்டே அப்படின்னா நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் பேசிட்டு போய்கிட்டே இருக்கும்போது இவங்க மலை மேல இருந்து கீழே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவர் சொன்ன விஷயங்கள் அப்படியே ஓட ஆரம்பிக்குது. அவர் கூட இருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து போய்கிட்டே இருக்கு. இந்த நரகத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம இங்க இல்லாமலே போயிடலாம் அப்படின்ற ஒரு தாட்டி இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே கற்பனா கணவர் திரும்பி பார்க்கும்போது இவரோட மனைவி காணாம போயிட்டு இருப்பாங்க. ஒன்னும் புரியாம குழம்பி போறாங்க. ஊர்க்காரங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லி மொத்த ஊர்க்காரங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் அவங்க போட்டுக்கிட்டு இருந்த ஷால் இருக்கு இல்லையா, அது மலைக்கு கீழே ஒரு இடத்துல இருக்கு அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்குது. சோ இது மூலமாவே அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கலாம், இல்ல மேல இருந்து கீழே விழுந்திருக்கலாம். எங்க விழுந்து போன யாருமே இது வரைக்கும் உயிரோட வந்ததும் கிடையாது, போனமும் கூட கிடைச்சது கிடையாது. சோ உங்களோட மனைவி இறந்து போயிருக்கதான் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லும் போது இந்த மனுஷன் அப்படியே ஒரு மாதிரி முழிக்க ஆரம்பிக்கிறாரு. அது கூடவே மோகிதா இருக்கா இல்லையா, உன்னோட மனைவி இங்க வந்து தெரியாதனமா விழுந்தாங்களா, இல்ல நீங்க ஏதாவது தள்ளி விட்டீங்களான்னு கேட்கும்போது பயங்கர கோபத்தோட அப்படியே போன் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஊர்ல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லும் போது எல்லார்கிட்டையும் ஒரு சண்டை போடுற மாதிரி காமிக்கிறாங்க. சோ ஊர்ல இருக்கிறவங்க என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இவர் என்னோட மனைவி போனா வரல, அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு ரூமுக்கு போக அதே சமயத்துல அந்த மோகித்தோட ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. கணவர் அங்கதான் இருக்கா இல்லையா, அவர் அந்த இடத்துல நிறுத்தி வைங்க, நான் விசாரிக்க வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது அப்படியே இந்த கணவர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க இறந்து போயிட்டாங்க, ஒரு 2 நாள் கூட தாங்கல. அப்படியே தன்னோட பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் இந்த இடத்தை விட்டு கிளம்புறேன், என்னோட மனைவியே போயிட்டா, இதுக்கப்புறம் நான் இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணது ஒரு 5 நாளைக்கா இருக்கும். இப்போ ஒரு 3 நாள்ல வெக்கேட் பண்ணிட்டு கிளம்புறாங்க. இதனால பேலன்ஸ் 2 நாள் இருக்கு இல்லையா, அதை நீங்க எனக்கு காசா கொடுத்துருங்க, இந்த ரூமை நான் வெக்கேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது பொறுமை இழக்கிறாங்க. இவரோட மனைவி காணாம இறந்து போயிட்டாங்களா அப்படின்ற எதுவுமே தெரியாம குழப்பத்துல இருக்க இவங்களுக்கே இது பயமா இருக்கு. ஆனா இந்த மனுஷன் கேர்லெஸ்ஸா என்னோட காசை திருப்பி கூட அப்படின்ற மாதிரி வந்து கேட்கிறா இல்லையா, இதனால கடுப்பா இல்ல சார் நீங்களே தான் போற அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துட்டீங்க, எங்களால காசை திருப்பி தர முடியாது, நீங்க போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போங்கன்னு சொல்ல இந்த மனுஷனுக்கு பொறுமெல்லாம் கிடையாது. பயங்கர ரூடா பேச ஆரம்பிக்கிறாரு. இது நேரம் வரைக்கும் தன்னோட பையனை கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டே இருந்த மோகித்தோட அப்பா இந்த வாட்டி தடுக்கிறதா தெரியல, ஏன்னா அவ்வளவு வார்த்தைகளை பேசிட்டாரு, அவ்வளவு கேர்லெஸ் அவர் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுனால மோகித் பாத்தீங்கன்னா அவர் போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறார். அடிச்ச கையோட இங்க இருந்து பேக் எடுத்துக்கிட்டு கிளம்புறான்னு சொல்ல இந்த மனுஷன் இவ்வளவு நேரம் பயங்கர கெத்தா பேசிக்கிட்டே இருந்தாலே தன்னோட மனைவியை வேற அப்படி கொடுமைகள் எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அடி வாங்கிட்டு மௌனமா அங்க இருந்து போய்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி கோமலோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்குது. அவங்க வீட்டுக்கு வர மாதிரியும் அவங்களோட அம்மா இனிமேல் எங்கேயும் போக வேணாமா, உங்களுக்காக நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரியும் காமிக்க. அப்பதான் வந்திருக்கிறது கோமல் கிடையாது, அவங்களோட தங்கச்சி. இமேஜினேஷன்ல இவங்களோட அம்மா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு எங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண அந்த ராபிட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அந்த நபர் போனதுக்கு அப்புறமா பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அது
எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா நமக்கு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நபர் தன்னோட பேகை மட்டும் தான் எடுத்துட்டு போயிருப்பார். தன்னோட மனைவியோட பேகை அந்த ரூம்ல வச்சுட்டு போயிட்டாருன்னு இருக்கும். பாத்துக்கோங்க, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இவர்கிட்ட போய் அதாம மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி மோஹிதோ ஃபீல் பண்ணி பேக் எடுத்துட்டு போய் ஒரு ரூம்ல வைக்க ஆரம்பிக்கிறார். அதே சமயத்துல போலீஸ்காரரும் அந்த இடத்துக்கு வந்து அந்த பொண்ணு தவறி விழுந்ததா சொல்லப்படுற இடம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு அந்த பொண்ணு இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி முடிவாயிடுச்சு. ஆனா ஒரே ஒரு டவுட் மட்டும் இருக்கு, இது ஆக்சிடென்டா நடந்திருக்கலாமா இல்ல உங்களோட கணவர் பிடிச்சி தள்ளி இருக்கலாமா அப்படின்ற மாதிரி மோஹித்தோட அப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது, சார் இதை மர்டர் கேஸா எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை, ஒண்ணு பண்ணுங்க சார், இது ஆக்சிடென்டா தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன், இது மாதிரியே நீங்க கேஸ் எழுதிருங்க சார்னு சொல்ல இவரும் அந்த வேலைகளை கிளம்ப ஆரம்பிக்க, அதே சமயத்துல மோஹித்க்கு வீட்டுக்குள்ள யாரோ இருக்க மாதிரியும் இரவு நேரத்துல கோமல் இவரோட கனவுல வந்து பயமுறுத்துற மாதிரியான விஷயங்களும் போய்கிட்டே இருக்க, என்ன பண்ணுறதுன்னு புரியல, நாம பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் தப்பு, எனக்கு என்னமோ அவன் தான், அதாவது கோமலோட கணவர் தான் அவளை கொண்டு இருக்கணும் அப்படின்றது தோணுது, இது நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக விசாரிச்சுட்டு போனா இல்லையா, அதே போலீஸ்காரர் கிட்ட சார் அன்னைக்கு நடந்தது கொலை நினைக்கிறேன், அவன் இந்த பொண்ணு பயங்கரமா அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா சார், அவன் தான் சார் கொலை பண்ணி இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல, தம்பி நான் அன்னைக்கு வந்தேன், நீ அன்னைக்கே இதை சொல்லிருக்கலாம், ஒன்னு பண்ணு, இதுக்கு மேல சொல்றது அந்த ஏதாவது ஆதாரத்தோட சொல்லுப்பான்னு போனை கட் பண்ணிட்டு போகும்போது இந்த மனுஷன் ஆதாரத்துக்கு நான் எங்க போவேன் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு அதை தேடிக்கிட்டே இருக்கும்போது, அதே சமயத்துல கோமலோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, தன்னோட அக்கா இறந்து போனது ஆக்சிடென்ட் கிடையாது, இது திட்டமிட்ட ஒரு கொலை தான், அவங்க 2-3 வாட்டி எனக்கு கால் பண்ணிருக்காங்க, அந்த 2-3 வாட்டியுமே அவங்க அழுதுகிட்டே தான் என்கிட்ட பேசினாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மீடியால எக்ஸ்போஸ் பண்ணி விட்டது மூலமா இந்த கேஸ் அந்த போலீஸ்காரர் மறுபடியும் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் இதை பத்தி பேசிட்டு, அந்த கணவரை எதுக்காக விட்டீங்க, இப்ப நான் தானே இங்க வந்து அலைஞ்சுகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, மோகித் இருக்கான் இல்லையா, அவனோட லைஃப்ல இப்ப நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள், அதாவது தூங்கும் போது அவங்க வந்தது, இந்த வீட்டுக்குள்ள யாரோ இருக்க மாதிரி ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது, போலீஸ்காரரும் உங்க பையனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு பண்ணுங்க நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட கொண்டு போய் காமிங்கன்னு சொல்ல, இவங்க அப்படி அங்க கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த மனுஷனும் பேய ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பண்றது மூலமா சுத்தி இருக்கிற எல்லாருமே மோகித் தான் ஏதோ ஒரு பேயால அஃபெக்ட் ஆயிருக்கான் போல, இறந்து போன பெண்ணுதான் இவனுக்கு பேயா வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கு போல அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்னும் சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இவங்க இரவு நேரத்துல இந்த கடவுளுக்கு சப்பாத்தியை வச்சுட்டு படுக்கிறது வழக்கமா இருக்கும் இல்லையா, காலையில எழுந்து பார்த்தா அந்த சப்பாத்தி காணாம போயிடுது. நள்ளிரவுல யாரும் நடக்கிற மாதிரியான விஷயங்களும் போய்கிட்டே இருக்க, வீட்டுல இருக்க எல்லாருமே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் போலீஸ்காரர் வந்து வீட்டுல இருக்க ஒவ்வொரு ரூமுக்கு போய் அலசி ஆராய்ஞ்சுக்கிட்டே இருக்கும் போது எதுவுமே கிடைக்கிறதா தெரியல. இது ஒரு காம்ப்ளிகேட்டடான செட்டப் அப்படின்றதுனால உள்ள போன மனுஷன் வெளியில வர முடியாம தத்தளிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க தான் போறாங்க கூட்டு வராங்க. இங்க ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்றத இப்ப இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போலீஸ்காரன் வந்து செக் பண்ணி பார்த்தா ஒன்னும் கிடைக்கல. இப்போ நம்ம வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு எல்லா இடமும் தெரியும் இல்லையா, எங்க போனா எங்க வெளியே வரணும் அப்படின்றது தெரியும். ஒரே நேரத்துல 3 பேருமே தங்களோட எல்லா அறைகளையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு இப்பயும் எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல. அந்த சமயத்துல தான் அந்த பொண்ணோட பேக் இங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பேக்கும் அங்க காணாம போயிருக்கு. இந்த மனுஷன் குழம்பி போறாரு, இங்க நடந்துகிட்டு இருக்கிறது கற்பனைக்கு அப்பாற்பட்டதா இல்ல என்ன இருக்கு அப்படின்றது புரியாம ஒரு பாடல பாடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பெண்ணோட பாடல் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை நோக்கி போக ஆரம்பிக்க இவங்களோட பேஸ்மெண்ட் கீழே அந்த எலி முயல் அப்படின்ற வளர்க்குற இடம் ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல ஒரு பெண் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, அதுவும் அவங்களோட கையில அந்த பேக் இருக்கு. சோ அது மூலமா தான் இவங்க யார் அப்படின்றத நமக்கு அப்படியே ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ காணாம போன, அதாவது இறந்து போனதா சொல்லப்படுற கோமல் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இங்க வந்து இது நாள் வரைக்கும் இந்த ராபிட் ஹவுஸ்ல, அதாவது இந்த காம்ப்ளிகேட்டடான ஹவுஸை இவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி இது நாள் வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கான காரணம் என்ன, உங்களோட கணவரை விட்டு போகணும் அப்படின்னா நீங்க வேற முடிவு எடுத்திருக்கலாமே, அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க என் எதிரில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது உண்மைதானா அப்படின்ற குழப்பத்துல அவங்கள தொட்டுக்கிட்டு பாக்குறாரு. வலி எடுக்க ஆரம்பிக்குது. உண்மைதான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இவங்க கணவரோட ஒப்ப இழந்துட்டாங்க. சரி அப்பா கிட்ட சொல்லலாம் அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாலும் போனை பண்ணா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போ இதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு அட்வைஸ கொடுக்குறாங்களே தவிர அடுத்த கட்ட முடிவு எதுவுமே எடுக்கல. இதனால கூட இருக்க எல்லாருமே இவங்க வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. எனக்கு இந்த வாழ்க்கைய வேண்டாம் அப்படின்றத ஒதுக்கி வச்சுட்டு இப்படி ஒரு மறைமுகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு இந்த வாழ்க்கை போதும், இங்க ஒரு எலி மாதிரி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கும் போது, நீங்க இங்க எலி மாதிரிலாம் வாழ வேண்டாம், நீங்க இந்த வீட்டுல சொந்தமாவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தனக்குள்ள இருக்க காதல கொஞ்சமா அவங்க கிட்ட வெளிப்படுத்தும் போது அப்படியே கட் பண்ணி ஒரு பாடல் ஒண்ணு போக ஆரம்பிக்குது. இவங்களுக்கு தன்னோட வாழ்க்கை எப்படி அப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டாங்களோ அந்த எல்லா வாழ்க்கையும் இவர் மூலமா இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இவங்களோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் கோமல் இறந்து போன ஒருத்தவங்க தான். ஆனா இங்க அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மலை பிரதேசத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு இந்த படத்தை இதோடு முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன்.
வயதுல ஏதாவது நிறைக்குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.